குறிப்பாக கள்ளக்குறிச்சிக்கு போன போது ஒரு விஷயம் புரிஞ்சது. அது கள்ள சாராயம் அருந்தி சாவு நடக்கலை, அது கொலை, அரசு நடத்திய படுகொலை. அது யாரோ 4 பேர் போய் ஒரு கள்ளச்சாராயம் பாக்கெட்டை 20 ரூபாய்க்கு வாங்கி 30 ரூபாய்க்கு வாங்கி அவன் குடிச்சு அதன் மூலமா அவன் யாரும் சாவலை. இது அரசு நடத்திய படுகொலை தான். கள்ளக்குறிச்சியில் கிட்டத்தட்ட 55 உயிர்கள் போயிருக்கிறார். எப்படின்னு கேளுங்க. அந்த 55 உயிர்கள்ல 5 பெண்கள், ஒரு திருநங்கை. அங்க இருக்கக்கூடிய சமுதாயத்தை பாருங்க. 10 பேர் 55 பேர்த்துல மலைவாழ் இனத்தை சார்ந்தவர்கள், ஒருத்தர் ஓபிசியை சார்ந்தவங்க, ஒருத்தவங்க எம்பிசியை சார்ந்தவங்க, மிச்ச 43 பேர் பட்டியலின சமுதாயத்தை சார்ந்த 55 பேர். நான் புரிஞ்சுக்கணும், நல்லா புரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டில் என்ன நடக்குது அப்படிங்கறத ரொம்ப தெளிவா நாம் புரிஞ்சுக்கணும். எல்லோருமே அன்றாட காட்சி. அன்னைக்கு அவங்க போய் மூட்டை தூக்குனா 300 ரூபாய் பணத்துல தான் அன்னைக்கு நைட் அவங்க வீட்டுல அடுப்பெறி. எல்லோரும் அன்றாட காட்சி. அந்த வீட்டுக்கு போனீங்கன்னா டென்ட் போட்டு மக்கள் வாழ்றாங்க. டென்ட் போட்டு, அவங்களுக்கு வீடெல்லாம் கிடையாது. வீடு ரொம்ப சின்ன வீடு, 10க்கு 10 மாதிரி வீட்டுல 3 பேர் இருக்கிறாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு கள்ளச்சாராயம், இது கள்ளச்சாராயமே இல்லைங்க. கள்ளச்சாராயம்னா அரசுக்கு தெரியாம வர்ற சாராயத்தின் பேரு கள்ளச்சாராயம். அதனாலதான் கள்ளங்கிற வார்த்தையை பயன்படுத்தும். அரசு மூலமாக வராம யாரோ ஒருத்தர் கொண்டு வந்து சாராயத்தை விற்றாங்க அப்படின்னா அது கள்ளச்சாராயம். இது கள்ள விஷச்சாராயம். அதாவது தவறான விஷச்சாராயம் தனியார் நபர்கள் கொண்டு வந்து அதை விற்கிறாங்க, அதை குடிச்சு மக்கள் இறக்குறாங்க. இத்தனை காலமா கள்ளச்சாராயம்னா கிராமப்புறத்துல குடிப்பாங்க, மலைப்பகுதியில் குடிப்பாங்க, பக்கத்துல கல்வராயன் மலை இருக்கிற சேலத்துல அங்க ஏதோ தயார் பண்ணிருப்பாங்க. எங்கேயும் தயார் பண்ணல. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தினுடைய தலைநகரத்துல அங்க இருக்கக்கூடிய கோர்ட்டில் இருந்து 100 மீட்டர் தூரத்துல, கள்ளக்குறிச்சியினுடைய டவுன் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து 150 மீட்டர் தூரத்துல, நடு கள்ளக்குறிச்சியில இது நடந்திருக்கு. அதனால நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு தமிழனுக்கும் தெரிய வேண்டும், இது அரசு நடத்திய படுகொலை. எங்கேயோ காட்சியில கொண்டு வரலைங்க, அங்கேயே காட்சி.